ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகின்றோம்னு பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு ஏழுவேல் மாணவர்களுக்காக நாங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் பைலட் எக்ஸாமினை நாங்கள் செய்திருந்தோம். அதை பேப்பரை கொடுத்து மாணவர்களுக்கு பிறகு அதை டைம் வச்சு செய்ய வச்சு அதுக்கு பிறகு அதனை திருத்தியும் நாங்கள் கொடுத்திருந்தோம். அதன் பிறகு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நாங்கள் இப்போது வெளியிட்டும் இருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனுக்குரிய ஒரு வீடியோவாகத்தான் அமைய போகின்றது. தச்சில் உங்களுக்கு பேப்பர் கிடைக்காட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதனை பயன்படுத்தி நீங்கள் பேப்பரினை டவுன்லோட் பண்ணி செய்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த செமினாரை அனுசரணை வழங்கி கொண்டிருப்பவர்கள் விஸ்டம் பிஸ்னஸ் அகாடமினர். இந்த விஸ்டம் பிஸ்னஸ் அகாடமியை பற்றி சொல்லணும்னா தென் ஆசியாவிலேயே மிக பெரிய சீமா டியூஷன் ப்ரொவைடராக இருந்து கொண்டு வருகின்றனர். சுமாராக 20 வருடங்களுக்கு மேற்பட்ட வருடங்களாக இவர்கள் சேவையை புரிந்து கொண்டு வருகின்றனர். ஸோ உங்களுக்கும் சீமா படிக்க வேண்டும், அதே போன்று ஒரு நல்லதொரு இடத்துல நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கையான இடம் விஸ்டம் பிஸ்னஸ் அகாடமி தான். அதில் எவ்வாறு ஜாயின் பண்ணலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கட்டாயமாக நீங்களும் ஜாயின் பண்ணி சீமாலை குவாலிஃபைட் ஆகியும் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்கள் தொடர்பான ஒரு வீடியோவை தற்போது பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் பார்க்கலாம். Every achievement starts with a choice. And to achieve a future-proof career, all it may take is your choice to pursue CIMA at Wisdom. You can elevate your career with global recognition, cross-industry employability, great pay and flexibility. It allows you to progress via 4 levels, starting from the certificate level for a solid understanding of business and finance, to the operational level, which enables you to turn decisions into action, and elevating to the management level that empowers you to guide with confidence, to finally reach the strategic level, which transforms you into a visionary business leader. And Wisdom Business Academy, as the largest CIMA business school in South Asia, with over a 20-year-long legacy of professional education, and an acclaimed panel of lecturers, always nurtures you with individual guidance, a growth mindset, and a futuristic skill set. Powered by a game-changing learning management system that offers flexible study options and an array of modern features, you can conveniently ace your exams and gear up for a digital future. So, if it's CIMA, it has to be Wisdom. ஓகே, முதலாவது கேள்வியை பார்த்தோம்னா முதலாவது கேள்வி அகில ஈர்ப்பு வறுமை ஜீனது பரிமாணம். உங்களுக்கு அது தெரிஞ்சதான் என்னது எப்சிலன் ஜி M1 M2/R². அதாவது 2 திணிவுகளுக்கு இடையில இருக்கிற ஈர்ப்பு கவர்ச்சி விசை அந்த திணிவுகளோட பெருக்கத்துக்கு நேர்விகித சமனாகவும் அவற்றுக்கு இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்தின் தலைகளுக்கு நேர்வித சமனாகவும் இருக்கு. அதாவது அந்த விசை திணிவுகளோட பெருக்கத்துக்கு நேர்வித சமனாகவும் தூரத்தின் வர்க்கத்தின் தலைகளுக்கு நேர்வித சமனாகவும் இருக்கு. ஓகே, அதன்படி நீங்க இதில் அளவாக்கி பிரதிட்டீங்க என்றால் நேரடியாக ஜி FR வர்க்கத்தோவர் M1 M2 வரும். இது தெரியும். ML T-2 R வர்க்கம் தெரியும். L வர்க்கம் கீழே M வர்க்கம் சுருக்கிறீங்க என்றால் 5வது விடை வந்துள்ளது. அடுத்த 2வது வினா பார்த்தீங்கன்னா 4 சமசமனான கோள்களை ஒன்றாக ஜலக்கினமாம் அளந்த பிறகு அது இந்த பூஜ்ஜிய வலு அதே போல அழகுக்கு அளவீடு எல்லாம் தந்திருக்கு. ஓகே, அப்ப இப்ப ஒரு கோளின் அகலம் என்னன்னு கேள்வி. சரி, அப்ப எங்களுக்கு 4 கோளின் வாசிப்புல இருந்து ஒரு கோளுக்கான அளவீட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ 4 கோளும் 8.4 என்றால்
ஒரு கோலுக்குரிய வாசிப்பு வந்து 10.1. அது பிரச்சனை இல்லை. ஆனால் வலுவெண்டு விரைக்க வலு வந்து எல்லாருக்கும் கொமன், ஒரே வலுதான் வந்துள்ளோம். அதுல கவனமா இருக்கும். சரியா? அது ஒரு ஆளு வச்சு அளந்தால் என்ன, அல்லது 4 பேர் வச்சு அளந்தா என்ன, வலு கமனா தான் இருந்துருக்கணும். சரியா? அப்ப இங்க வந்து வலு வந்து என்ன, +or-0.1. அப்ப வலு வந்து இது. ஆகவே விடை வந்து 3வது நேரடியா போட்டுக்கொள்ளலாம். மூன்றாவது வினா வந்து மீட்டர் இணைப்பை உடைய இசைக்கவையின் ஒரு முனையில் அடைக்கப்பட்ட ஒரு குழாய் அதன் அடிப்படை மீட்டரில் பரிவுறுகிறது. அடைக்கப்பட்ட முனை திறக்கப்பட்டு அதே நீளமுள்ள குழாயை அதற்குரிய அடிப்படை மீட்டரில் பரிவுரை செய்யும் போது இசைக்கவையின் புதிய மீட்டரின் அண்டளவாக. ஓகே, அப்ப முதல் வந்து என்ன, ஒரு முனை மூடிய குழாய். அப்போ ஒரு முனை மூடிய குழாய் என்ன எங்களுக்கு தெரியும். அதுல வந்து உருவாகக்கூடிய அடிப்படையில ஓகே அடிப்படை மீட்டர் ஒரு முனை மூடிய குழாய் என்றால் இப்படி ஒரு அலைவடிவம் உண்டாகும். அதே போல இப்ப அந்த முனையை திறந்து விட்டோம் என்றால் 2 திறந்த முனைகள்லையும் என்ன முரண்கள் உண்டாகும். ஓகே தானே? இவர் வந்து எல் எடுத்தோம் என்றால் இங்க வந்து λ/2 வந்து எல்என் வந்து உள்ளோம். இங்க வந்து λ/4 வந்து எல்என் வந்து உள்ளோம். அதே நிலங்கள் வேறு. அப்ப இங்க இதுல என்ன நடக்குது, அலை அதாவது வேகம் வந்து என்ன ஒரே சூழல் என்றதால வழியில் ஒளிங்கிறது மாறாது. வேகம் வந்து மாறில என்றதால லம்டா வந்து என்ன செய்ய போகுது, நாங்க வந்து முதல் வந்து என்ன ஒரு முனை மூடிய குழாயை பாவிக்கிறோம். பிறகு வந்து ஒரு முனையை அந்த முனையை திறந்து வரும். அப்ப இரு முனை திறந்த குழாய மாறப்போகுது. இப்ப வந்து லம்டாண்ட பெருமதி வந்து என்ன நடக்க போகுது, முதல் 4L இப்ப 2L. ஓகே, அப்ப லம்டா வந்து என்ன செய்திருக்கு, அரைவாசியா குறைஞ்சிருக்கு. ஓகே, லம்டா வந்து அரைவாசியா குறைஞ்சிருக்கு. அப்ப மீறன் வந்து என்ன செய்யணும், d7 லம்டா தானே. மீறன் வந்து என்ன 2 மடங்கா கூடி இருக்கும். இவர் அரைவாசியா குறைஞ்சால் 2 மடங்கா கூடும். மேல் v வந்து மாறலு. விடை வந்து 2L. 4வது வினா, ஒரு அரியத்தை பயன்படுத்தி வெள்ளொலியை அதன் கூட்டு நிறங்களாக பிரிக்கும் போது நிகழ்வது பற்றிய பின்வரும் கூற்றுகளில் இது உண்மையானது. இவங்களுக்கு தெரியும், அரியத்தை பயன்படுத்தி தான் நீக்க ஒரு ஒளிய சரியா, ஒரு ஒளிய அரியத்தை பயன்படுத்தி தான் நீக்க இந்த மொத்திலேயே நடந்துடும், பிரிஞ்சிடும். சரியா, 7ஆ பிரிஞ்சு சரியா நான் 3 பேருக்குறேன். இப்படி விலைகள் அடைய போகுது. ஓகே, அப்ப விலைகள் அடைய போகுது. அப்ப இங்க வந்து எங்களுக்கு தெரியும் விலைகள் கோணம் வந்து கூடின கதிர் எப்பவுமே ஞாபகம் வச்சிருங்க. வயலட்டுக்கு வந்து விலைகள் கோணம் வந்து என்ன செய்யும், கூடும். ஓகே, சரி. அப்ப எங்களுக்கு விப்ஜியோரண்ட ஓர்டர்ல விலைகள் கோணம் என்ன செய்து கொண்டு போகும் என்றால் குறைஞ்சு கொண்டு போகும். சரி, விலைகள் கோணம் டிவியேஷன் ஆங்கிள் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். ஓகே, விலைகள் கோணம் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப விலைகள் கோணம் ஊதாக கூட என்று தெரியும். சரியா, அதை விட எங்களுக்கு வந்து ஓகே முடிவு சுட்டியை பற்றி கேட்கிறாங்க. சரியா, முடிவு சுட்டியை பற்றி கேட்கிறாங்க. விலைகள் கோணத்துக்கும் முடிவு சுட்டிக்குமான தொடர்பு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சரியா, விலைகள் கோணத்துக்கும் முடிவு சுட்டிக்குமான தொடர்பு வந்து படிச்சிருப்பீங்க. அதுல விலைகளுக்கான சந்தர்ப்பத்துல வந்து n sin d plus a/2 over sin a/2 இப்படி ஒன்று படிச்சிருப்பீங்க. சரியா, இப்படி ஒன்று கட்டாயம் படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த சமன்பாடும் உங்களுக்கு தெரியும். சரியா, இந்த சமன்பாடும் உங்களுக்கு தெரியும். அப்ப இதன்படி சமன்பாட்டின்படி ஒரு குறித்த ஒரு அரிய கோணமுடைய அரியத்தை வந்து நாம பயன்படுத்தணும் என்றால், சரியா, குறித்த ஒரு அரிய கோணமுடைய அரியத்தை நாம வந்து பயன்படுத்தணும் என்றால் இங்க வந்து டிக்கும் என்னுக்குமான மாறல், எப்படி டி கூடினவருக்கு முறிவு சுட்டி கூடவே இருக்கும். ஓகே, டி கூடினவருக்கு முறிவு சுட்டி கூடவே இருக்கும். அப்ப எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். என்ன மாதிரி என்றால் அலைநீளம் லம்டா கூடினதுல ரெட்டுக்கு கூட.
அதாவது லம்டாவின் படி பார்த்தோம் என்றால் இப்படி ஒரு ஆர்டர், இந்த ஆர்டர்ல வந்து என்ன செய்து கொண்டு போவோம் என்றால் லம்டா குறைஞ்சு கொண்டு போவோம். சரியா, லம்டா குறையும். அப்ப இதே ஆர்டர்ல என்ன செய்யும் என்றால் ஒளிகளின் வேகம் வந்து குறையும். அதாவது வேகம் கூட்டினால் ரெட், வேகம் கூடினால் இவர் என்றால் எங்களுக்கு தெரியும் முழுவீட்டுட்டி வந்து என்ன N7 C/V தானே. சி என்றது வெற்றிடத்துல கதி, இது வந்து அந்த ஊடகத்துல கதி. அப்ப இங்க வந்து என்ன இதன்படி பார்த்தோம் என்றால் முழுவீட்டுட்டி வந்து மாறி இருக்கு. முழுவீட்டுட்டி என்ன வேகம் இந்த திசையில குறையுதுன்னா முழுவீட்டுட்டி கூடினவர் வந்து மாறி வரும். அந்த ஓடர் வந்து அப்படியே மாறி வரும், அவ்வளவுதான். சரியா, முறிவிச்சுட்டி தெரியும் என்றால் அடுத்தது அவதிக்கோணம். அவங்களுக்கு தெரியும் sin c வந்து 1/n. முறிவிச்சுட்டி கூடினாலுக்கு அவதிக்கோணம் குறைவு. அப்ப என்ன மாறி வரும். ஓகே, அப்ப இதுதான் இவைக்கு இடையிலான ஓடர். சரி, அப்ப இதன்படி முதலாவது சிவப்புக்கு விலகல் கோணம் கூடவா, அது போல அடுத்தது பச்சை ஒளியானது மஞ்சள் ஒளியிலும் பார்க்க சிறிய கோணத்தோடு விலகும். ஓடரின் படி பார்த்தீங்க என்றால் இந்த மேல இருக்கிற ஓடர் சரியா, வயலட்டு தான் விலகல் கோணம் கூட. அப்ப பச்சையானது மஞ்சளை விட சிறிய கோணத்தோடு விலகல் வரும். உண்மையாவே பச்சைக்கு தான் விலகல் வரும். இது பச்சை, இது மஞ்சள். ஓகே, அதுவும் போல அரியத்திலிருந்து வெளிப்படும் கதிர்கள் நிறத்திலே தங்கிற திசைகளில் செல்லும். அது போல அடுத்தது கண்ணாடியின் முறிவை சுட்டி ஊதா ஒளிக்கு உயர்வா இருக்கு. யாருக்கு விலகல் கோணம் கூடவோ அவருக்குத்தான் இவர் கூட. ஓகே, அடுத்தது வந்து எல்லா நிறங்களும் ஒளிய விலகல் கோணம் ஒன்றா இருக்கு. அது போல தானே. இப்ப வந்து 4வது. அடுத்தது 5வது வினா வந்து ஓகே, கொஞ்சம் படங்கள் தந்திருக்கிறாங்க. இதுல வந்து சீரான அலுமினிய தகடு ஒன்றில் வெட்டப்பட்டுள்ள டி விட்டத்தை உடைய வட்டத்து வாரம் ஒன்றை ஏ காட்டுகிறது. டி விட்டத்தை உடைய சீரான வட்ட அலுமினிய தட்டு ஒன்றை ஒரு பி காட்டுகிறது. சுருளி வலையில் வளைக்கப்பட்ட சீரான அலுமினிய கம்பி ஒன்றை ஒரு சி காட்டுகிறது. தரப்பட்ட வெப்ப மாற்றம் ஒன்றுக்கு ஏபிசி ஆகியவற்றினது டியில் உள்ள ஒத்த மாற்றங்கள். சரி, அப்ப இங்க வந்து மாற்றங்களை பற்றி கேள்விப்படுது. சரியா, இங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆரை வந்து உண்டு. ஓகே, ஆரை வந்து உண்டு. ஓகே, அப்ப இங்க வந்து ஏவி ரெண்டையும் வந்து நாங்க என்ன ஒன்றோடு ஒன்று பொருத்தலாம் தானே. சாதாரண யோசிக்கிறவன் ஏல பியை கொண்டு வைக்கலாம். பொருத்தி நாங்க வந்து என்ன பொருத்தினோம் என்றால் ஒரு சதுர தகரா வந்துடும். அதை வந்து நாங்க வெப்பப்படுத்தினோம் என்றால் ரெண்டுலையுமே பெற விரிவு வந்து என்ன ஒரே மெட்டீரியல்னு சொல்லியாச்சு, அலுமினியம். ஓகே, டெல்டா ஏயும் டெல்டா பியும் சமன். டெல்டா டிஏயும் டெல்டா டிபியும் சமன். அதே போல சி ஆனது என்ன செய்யலாம் என்றால் வட்டத்தட்டு பியில இருக்கிற தேவையற்ற பகுதியில் அவற்றின் அவ்வாறு வர்றானே பார்க்க விளங்குதானே. சரியா, அங்கேயும் நாங்க என்ன ஓகே அந்த தேவையான பகுதிகள் இதென்றால் அதுவும் வந்து என்ன சொல்ற விளங்குன பியில கொஞ்சம் பகுதியில் அகற்றித்தான் சி என்றவர் உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படி வட்டி வளையம் எடுத்திருக்கு. இப்ப வந்து அந்த பகுதிகளை கொண்டே பொருத்தி போட்டு பி மேரி கற்பனை செய்து அவரை கொண்டே ஏ என்ற இடத்துல வேற திருப்பி வச்சோம் என்றால் இப்ப வந்து என்ன சீலிய பெற விரிவும் வந்து என்ன சமன். அப்ப என்ன நேரடியாவே எங்களுக்கு விடை வந்து 4வது. பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். ஓகேயா, 6வது வினா இரு பொருட்களான ஏயும் பியும் ஒன்றொன்று மோதும் போது பின்வரும் பொருட்களில் எதனிலே தாக்க விசையும் மறுதாக்க விசையும் பொருட்களின் மீது சரியாக குறிக்கப்பட்டுள்ளன. சரியா, மோதைக்க கட்டாயம் 2 விசை ஜோடிகளும் என்ன 2 வேற வேற பொருட்கள்ல இருக்கும். ஓகேயா, அதே போல எதிரெதிர் திசையில இருக்கும். அதே போல சமபெருமன். சமபெருமன் அந்த காவிக்கு 2 பெருமன் சமன். ரெண்டும் வேறு வேறு பொருள் இருக்கணும், ஒரே பொருள் இருக்காது 2 ஜோடியும். அதை ஞாபகம் வச்சிருங்க. அப்ப அதன்படி 1 2 4 புல. அதே போல எதிர் திசையில இருக்கும் என்படி 5 விட. அப்ப என்ன விட 3வது. ஒரு குறிப்பிட்ட வாயு ஒன்றில் ஒளியின் வேகம் b என அளக்கப்பட்டது. வெப்பநிலை ஒரே அளவாக வைக்கப்பட்டு வாயுவின் அமுக்கம் இரட்டிக்கப்படும் ஆயின் வாயுவில் புதிய ஒளியின் வேகம் என்னவாக இருக்கும். சரியா, அப்ப எங்களுக்கு தெரியும் வெப்பநிலையை வந்து நாங்க மாத்தல. சரியா, வெப்பநிலையை வந்து மாத்தல. அப்ப எங்களுக்கு தெரியும் என்ன V7 gamma RT/m.
இவர் மாறினாலும் தான் மாறும். இப்ப V7 என்ன கேமா பி ஓவர் ரோ. அப்ப இங்க வந்து அமுக்கத்தை மாத்தினா அடர்த்தி மாறி கொடுக்கும். அவங்களுக்கு தெரியும் வேற மாத்தி பிரயோசனம் இல்லை. இப்ப இங்க வந்து வெப்பநிலை வந்து என்ன நடந்திருக்கு மாறையில. சரியா, அமுக்கத்தை மாத்தினா ஏதாவது மாறுமா இல்ல. அதே வேறு. அடுத்தது 8வது அடிப்படை துணிக்கைகள் பற்றி பின்வரும் கூறுகளில் பிழையான. சரியா, அதுல வந்து எங்களுக்கு தெரியணும் சரியா. இதுல வந்து மிக முக்கியமா அடிப்படை துணிக்கைகள் வந்து சரியா, அதாவது சேர்த்து துணிக்கை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பேசிக், அதுல அடிப்படை துணிக்கைகள் கண்டுபிடிக்கலாம். அதுல வந்து என்ன அடிப்படையில வந்து எங்களுக்கு இருக்கிறது குவார்க்ஸ், அதே போல லெப்டோ, இங்கால வந்து பரியோன், மீசோன்ஸ். ஓகே, குவார்க்ஸ் என்றது 12 குவார்க் இருக்கு, லெப்டோனும் 12 இருக்கு. அதே போல பரியோன் என்றது குவார்க்ஸ் உருவாக்கப்பட்டது 3 குவார்க்ஸால் உருவாக்கப்பட்டது பரியோன். மீசோன் என்றது 2 குவார்க்ஸால் உருவாக்கப்பட்டது. சரியா, மீசோன்ல வந்து கட்டாயம் ஒரு குவார்க் அக்குவாக்க ஒரு குவாக்கா இருந்தா மற்றது ஆன்டி குவாக்கா இருக்கும், முரண் குவாக்கா இருக்கும். ஓகே, அப்ப இங்க வந்து பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் பரியோன்ன்றது என்ன 3 குவாக்கால் ஆக்கப்பட்டதுன்றதால பாரமான துணிக்கை. ஓகேயா, சரியா. அப்ப இங்க பரியோனுக்கு உதாரணங்கள்லாம் என்ன, எங்கட புரோத்திரன், நியூத்திரன். ஓகே, அதே போல குவாக் ஆன்டி குவாக் ரெண்டாலையும் உருவாக்கப்பட்டது வந்து மீசோன் என்று சொல்லுவோம். சரியா, அதே போல குளோன் என்றது அவை வந்து ஏற்றமற்றது. சரியா, ஏற்றமற்றவை. அதே போல இவை வந்து என்ன அந்த குவாக்கை வந்து இணைச்சு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. சரியா, குவாக்கை வந்து இணைச்சு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அப்ப இதன்படி பாத்தீங்கன்னா அப் குவாக், முதலாவது அப் குவாக், டவுன் குவாக் என்பன இந்த ஏற்றங்களை கொண்டிருக்கும். சரி, முதலாவது சரி. அடுத்த 2வது வந்து அப் குவாக், டவுன் குவாக் கொண்டிருக்கும் ஏற்றங்களையும் பெருமங்களையும், ஆனால் எதிர்க்குறியுடைய ஏற்றங்களையும் முறையே ஜூ பார், டி பார் எனும் ஆன்டி குவாக்கால் கொண்டிருக்கும். சரி, புரோத்திரன் ஜூடி எனும் 3 குவாக்ஸையும், நியூத்திரன் ஜூடி எனும் 3 குவாக்ஸையும் கொண்டிருக்கும். அதுவும் சரி. பரியோன் என்பவை 3 குவாக்கை தன்னுள்ளே கொண்ட நியூத்திரன், புரோத்திரன் போன்றவையாக அல்லது 3 ஆன்டி குவாக்ஸை கொண்ட ஆன்டி புரோட்சனாகவும், மீசோன் என்பவை ஒரு குவாக்கையும் ஒரு ஆன்டி குவாக்கையும் தன்னகத்தை கொண்டது. அதுவும் சரி. அவங்களை விளங்கிட்டு 5வது வந்து நியூத்திரன், புரோத்திரன் போன்றவற்றில் உள்ள குவாக்ஸ் ஐ கட்டி வைப்பதற்கு குளோன் பயன்படுத்தப்படுவதுடன் அவை ஏற்றமுடையவை. இவை வந்து என்ன ஏற்றமற்றவை. சரி, மிச்செல்லாம் ஓகே, ஏற்றமற்றவை. ஓகே, 9வது வினா சம பரிமாணங்களை உடைய இரு கோள்கள் ஏயும் பியும் ஒன்றிக்கோள் ஒன்றை உருவாக்கும் வகையில் ஒன்றாக இணைக்கப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இவ்வொன்றிக்கோளானது அதன் மையத்தில் விரைப்பாக பொருத்தப்பட்டு ஏயினதும் பியினதும் திரவியங்களின் அடர்த்திகள் சமனாயிருக்கையில் ஏயினது ஜங்கின் மட்டானது பியினது ஜங்கின் மட்டிக்கு 4 மடங்குக்கு சமனாயிருக்கிறது. இக்கோளானது ஒருமுனையில் வருடப்பட்ட போது FA என்னும் இருமுகங்கள் முறையே ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் கேட்கப்படுகின்றன. FA என்ற விகிதமானது. எங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன குறுக்கலை சம்பந்தமானது. சரியா, அப்ப கோளொன்றுல குறுக்கலைக்கான சமன்பாடு வந்து என்னது ஜங்கின் மட்டோவ அடர்த்தி. ஓகே, அப்ப இதுல வந்து அடர்த்தி தந்திருக்கு, அதே போல ஜங்கின் மட்டும் தந்திருக்கு. ஓகே, அடர்த்தி தந்திருக்கு, அதே போல ஜங்கின் மட்டு. அப்ப இங்க வந்து அடர்த்திகள் சமன். ஓகே, அடர்த்திகள் சமன். அப்ப ஜங்கின் மட்டு 1க்கு 4 மடங்கு என்றால் ஒரு ஆண்ட வேகத்தை வந்து VA என்று எடுத்தோம் என்றால் சரியா, BB அப்ப இவர் வந்து Y என்று எடுத்தா BB வந்து 4, BA வந்து 4Y. அப்ப என்ன இவற்றை வேகம் BB என்றால் இவற்றை வேகம் BA என்றால் என்ன இவற்றை 2 மடங்குக்கு சமனா இருந்திருக்கு. ஓகேயா, அப்ப எங்களுக்கு தெரியும் அதிர்வு வந்து என்ன
ஓகே, அதில் வந்து கோள்கள் நீளம் சமன் தானே. அப்போ லாம்டா சமன் அடிப்படையில் ஓகே. அப்போ இங்கே வந்து என்ன எஃப்இ ஓவர் எஃப்இ வந்து என்னவா இருக்க போகுது? எஃப்இ வந்து பிஏ ஓவர் விபிக்கு சமன். என்பிக்கு சமன் இப்போ லாம்டா தானே. இப்போ என்ன மாதிரி 2க்கு 1. பத்தாவது வினா, காட்டப்பட்டுள்ள ஏபி என்னும் இரு இலக்க வோல்ட்டளவு அலை வடிவங்கள் காட்டப்பட்டுள்ள பல்வேறு எதிர்ப்பைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. எஃப்பில் உள்ள சரியான பயப்பு வோல்ட்டளவு அலை வடிவம் எங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது என்ன, இது வந்து ஒரு கேட். ஓகே, ஒரு கேட். அப்ப என்ன, ரெண்டும் கூட்டுப்படும். எங்களுக்கு தெரியும் ஒரு கேட் என்ன உண்மையாட்டவனை 0 0 இருந்தால் அவுட்புட் 0. மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன அவுட்புட் 1. ஓகே, இதான் உண்மையாட்டவனை ஏபிஎஃப். அதன்படி இதுல ஒரு அவுட்புட் 1, இதுல வந்து அதாவது இதன்படி நாம் கேட்கணும் என்றால் வருதோ அந்தந்த சந்தர்ப்பத்துல கொண்டு வந்துள்ளோம். அதன்படி மிக பொருத்தமான விடை வந்தது 4வது. ஓகே, அடுத்த வினாக்களுக்கான விடையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.